அன்பு நண்பர்களே வணக்கம். ஞானவடிவேல் பேசுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவி தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாடல் கேட்டேன், அவன்தான் மனிதன். இது படம். அதில் ஒரு காதல் பாடல். அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே, மாதவி கொடி பூவின் இதழ் ஓரமே, மயக்கும் மது சாரமே, மஞ்சள் வெயில் போலும் ஒளி சிந்தும் முகமே, மன்னர் குலத்தங்கமே, பச்சை மலை தோட்டம் மணியாரமே, பாடும் சுகராகமே. அருமையான பாடல். மங்களமான சொற்களை போட்டு அழகிய சொற்களை பயன்படுத்தி மிக சிறப்பாக தன் கவிதா விலாசத்தை காட்டியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். இசையமைப்பாளரும் அழகாக இசையமைத்திருப்பார். பாடிய பாடல்களும் அனுபவித்து பாடியிருப்பார்கள். ஒவ்வொரு வரியின் கடைசியிலும் வரும் அந்த மே என்கிற அந்த சொல்லை விதவிதமாக அவர்கள் உச்சரித்து வெளிப்படுத்தி அந்த பாடலுக்கு அழகு சேர்த்திருப்பார்கள். நீங்களும் ரசித்திருப்பீர்கள். இதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா? இது ஒரு காதல் பாடல். ஆனால் அந்த காதல் பாடலில் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையை அழகாக கலந்து கொடுத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே, மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே, காணும் நலம் எங்கும் கவி பாடும் மனமே, உலகம் நமதாகுமே, அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே, யாவும் உறவாகுமே. ஒரு காதல் பாடல். அதில் என்ன ஒரு அற்புதமான சிந்தனையை கவியரசர் இழைத்து கொடுக்கிறார் என்று பாருங்கள். இந்த மாநிலம் எல்லாம் நம் இல்லம், மக்கள் எல்லாம் நம் சொந்தம், உலகம் நமது, இந்த மக்கள் அனைவரும் நம் உறவு என்கிற அந்த கருத்தை கவியரசர் அங்கே நமக்கு கடத்துவதை பார்க்கலாம். ஒரு கவிவேந்தன் சொல்வண்ணம் என்று சொல்வது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடிய கணியன் பூங்குன்றனாரின் அந்த சிந்தனையைத்தான் சொல்கிறார். அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே, யாவும் உறவாகுமே. தமிழ் மூத்த மொழியாக இருப்பதிலே பெருமை இல்லை. அந்த மூத்த மொழியில் என்ன இருக்கிறது என்பதில்தான் பெருமை. காலகாலமாக இந்த தமிழானது பல்வேறு அறக்கருத்துக்களை மனிதகுலம் நல்வழிப்படும் வகையில் தனக்கு பிடித்தமான கவிஞர்கள் வழியாக கடத்தி வந்திருக்கிறது. அந்த வகையிலே கண்ணதாசனும் ஒரு நல்ல சிந்தனையை இந்த பாடலில் நமக்கு பதியமிட்டு தருகிறார். சிறப்பு என்னவென்று சொன்னால், இது ஒரு காதல் பாடல். அந்த பாடலில் கூட ஒரு நல்ல சிந்தனையை, உலகம் பொதுவானது, மக்கள் உறவானவர்கள், நாம் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கருத்தை அவர் விதைப்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. பாரதிதாசன் கூட அதைத்தான் செய்தார். உலகம் உண்ண உண், உடுக்க உடுப்பாய், என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று, உலகம் நமக்கு உறவாகும் என்று பாரதிதாசன் பாடினார். அதே கருத்தை கண்ணதாசனை பின்பற்றி கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் அழகன் என்கிற படத்திலே கூட பாடியிருப்பார். எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் நாலு சுவத்துக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா என்று கேட்டிருப்பார். கடுகு போல் உன்மனம் இருக்கக்கூடாது, கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும், உன்னை போல் எல்லோரும் என எண்ணோனும் என்று கேட்பார். உன்னை போலதான் மற்றவர்களும் என்று நீ எண்ண வேண்டும், அதில் இன்பத்தை தேடோனும் என்று புலவர் புலமைப்பித்தன் அவர்களும்
அந்த தமிழ் ஊர் நல்லுலகம் சொல்லுகிற அந்த தரமான கருத்தை உலகம் ஒன்று, உலக மக்கள் சகோதரர்கள் என்கிற அந்த கருத்தை வைப்பதை நாம் பார்த்து வியக்கிறோம். அதை கண்ணதாசன் கவியரசர் அவர்கள் இது போன்ற பலவித கருத்துக்களை தன்னுடைய பாடல்களை பதியமிட்டு போவதை நாம் பார்த்து ரசிக்கலாம், வியக்கலாம். பாசமலர்னு ஒரு படம், அந்த படத்தில் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் நிறைய சொத்துக்கள் வாங்குவோம், வீடுகள் கட்டிக்கொள்வோம் என்றவர்கள் பாடமாட்டார்கள். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அனைவரையும் வாழ வைப்போம். எங்களுக்கு கிடைக்கின்ற செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் அனைவரையும் மகிழ்ச்சிக்கு ஆளாக்குவோம் என்று அந்த பாத்திரங்கள் பாடுவது போல சிந்தித்து அந்த பாடலின் மூலமாக தமிழர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு தமிழர்களுக்கும் பின்னால் வரப்போகிற தமிழர்களுக்கும் நல்ல சிந்தனையை, தமிழ் நமக்கு தந்த அந்த நல்ல சிந்தனையை அவர் தரமாக யாத்து கண்ணதாசன் இந்த திரைப்பாடல்களை கொடுத்திருப்பதை பார்க்கிறோம், மகிழ்கிறோம், வியக்கிறோம். அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழைமேகமே, இந்த பாடலை நீங்கள் நிச்சயம் கேட்டு பார்க்க வேண்டும். அதை கேட்க கேட்க இனிக்குமே, நம் மனது மிகவும் மயங்குமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.